அன்பிற்கினியவர்களே, இனிய வணக்கம். உண்மையிலேயே சாக்ரட்டிஸ் மிகப்பெரிய தத்துவ ஞானி தாங்க. அவருடைய சொந்த வாழ்க்கையும் அவர் அப்படி தான் வாழ்ந்துட்டு இருந்தார். ஒரு நரக படுகொழியில் வாழ்கிற மாதிரியான ஒரு வாழ்க்கையைத்தான் முன்னெடுத்து அவர் நடத்திட்டு வந்தாருங்க. அவருடைய மனைவியும் அவரும் சுத்தமான நேர் எதிர்கோணம்தான். ஒவ்வொரு முறையும் அவங்களுக்கு நடுவில் சர்ச்சைகள், சண்டைகள், முரண்பாடுகள், மோதல் இப்படி தினமும் நடந்துகிட்டே தான் இருந்துச்சு. ஆனால் அவர் எப்பவுமே எதுக்குமே பதிலே அழிக்காமல் மௌனமாயிடுவாருங்களாம். அதுதான் அவருடைய நாட்கள் இப்படி நகர்றது தான் வழமையாயிடுச்சு. அவருக்கு அமைதியாக பதிலை கொடுத்து மோதலை ஊதி பெருசாக்க அவர் விரும்புறதில்லை. ஒவ்வொரு முறையும் இந்த மாதிரி முரண்பாடுகள் வெடிக்கிற பொழுதெல்லாம் தன்னுடைய வீட்டு முற்ற வழிக்கு வந்து அன்றைய பாடத்தை ஆரம்பித்து மாணவர்களை எதிர்பார்த்து காத்திருப்பாருங்களாம். இவை எதுவுமே நம்ம சண்டை போடுறது எதுவுமே தன்னுடைய கணவனை கொஞ்சம் கூட அசைக்காமல் இருக்கிறது அந்த மனைவிக்கு இன்னும் ஆத்திரம். அது அந்த ஆத்திரம் பன்மடங்காகுது. ஆத்திரம் தீர்ற வகையில் ஒரு நாள் என்ன பண்ணுறாரு, அந்த அம்மா ஒரு வாளி நிறைய தண்ணீரை கொண்டு வந்து அவர் மாணவர்களுக்கு வகுப்பு எடுக்கும்போது கொண்டு வந்து தலையில் ஊற்றிட்டு போயிடுறாரு. அந்த அம்மா போயிடுறாங்க. இதுவே யூஸ்வலாக நம்ம யாராக இருந்தாலும் நமக்கு எவ்வளவு கோபம் வரும். அதுவும் அடுத்தவங்க முன்னாடி, அதுவும் தங்கிட்ட படிக்கிற மாணவர்கள் முன்னாடி இப்படி ஒரு அவமானம் நடந்துருச்சுன்னு நம்மளாம் எவ்வளவு கஷ்டப்படுவோம். ஆனால் அவர் அதுக்கெல்லாம் கொஞ்சம் கூட சளைக்காமல் முகத்தில் வழியிற அந்த நீரை தொடச்சிக்கிட்டே சொன்னாருங்களாம் தன்னுடைய மாணவர்களை பார்த்து. என்னன்னா, இப்பொழுது நடந்தது குறித்து யாரும் ஆச்சரியப்படாதீங்கப்பா, இப்போ மழை பொழிஞ்சிருக்குது. ஏன்னா கொஞ்சம் முன்னாடி தான் பயங்கரமாக இடி விழுந்துச்சு அப்படின்னு அங்கே நடந்த அந்த விஷயத்தை கூட சுவாரஸ்யமாகவும் நாசுக்காகவும் சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு தன்னுடைய பாடத்தை தொடர்ந்தாருங்களாம். இப்படி தாங்க நம்மளும் நகர்றதுக்கு கண்டிப்பாக முயற்சி பண்ணணும். சாக்ரட்டிஸ் அளவுக்கு நம்மளுக்கு பொறுமையும் இல்லை, நம்ம அவ்வளோ பெரிய தத்துவ ஞானியும் இல்லை. நம்மெல்லாம் சாதாரண மனிதர்கள் தான். இருந்தாலும் ஓரளவுக்காவது நமக்கு நடக்கிற விஷயங்களை கடந்து போக முயற்சி பண்ணுவோங்க. அதைவே தூக்கி சுமந்துட்டுருக்க வேண்டாங்க. சரிங்களா? நாளை சந்திப்போம் தோழமைகளே. மகிழ்வுடன் விஸ்டம் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி, செய்யாற்றை வென்றான்.